ஹாய்! இன்னைக்கு ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம் செஞ்சுட்டுருக்கேன். ஸோ வெள்ளிக்கிழமையானா குடுப்பேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். புளியோதரை செஞ்சுட்டுருக்கேன் 10 பேத்துக்கு ஓகேங்களா? ஹாய்! இன்னைக்கு ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம் செஞ்சுட்டுருக்கேன். ஸோ வெள்ளிக்கிழமையானா குடுப்பேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். புளியோதரை செஞ்சுட்டுருக்கேன் 10 பேத்துக்கு ஓகேங்களா? 4 கரண்டி எண்ணெய் ஊத்தி, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் 1 கை பூண்டு, 1 கை கருவேப்பிலை, 1 கை அளவு வத்தல், ஒரு 7 வத்தல் போட்டு வதக்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடலை பருப்பும் போட்டிருக்கேன். போட்டு வதக்கியாச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதுல புளிய கரைச்சு ஊத்த போறோம். பார்த்தீங்கன்னா, நல்லா பூண்டுலாம் வெந்துருச்சு வத்தல்லாம். இப்போ நம்ம புளிய கரைச்சு ஊத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேத்துக்கு செய்றோம். அது போக என் ஹஸ்பண்டும் புளியோதரை நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ 12 பேர் கணக்கு. எனக்கும் சேர்த்து ஒரு 12 பேர் கணக்கு செய்றோம். ஸோ புளி நிறையா ஊத்திட்டு ஊத்தி இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது பார்த்தீங்கன்னா, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் ஆ சக்தி புளியோதரை பாக்கெட் இருக்கு இல்லையா? அத போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, வீட்ல நான் செஞ்ச புளியோதரை பொடி. ஓகேங்களா? ஒரு வீட்ல செஞ்ச இதுக்கு வந்து 2 பாக்கெட் புளியோதரை பொடி போடணும். ஸோ என்கிட்ட வீட்ல செஞ்ச புளியோதரை பொடி கம்மியா தான் இருக்கு. ஸோ அது வந்து நான் ஒரு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே. அவ்வளோதாங்க. இது நல்லா அப்படியே வத்தி வரணும். அந்த எண்ணெய் மேல வரும் பார்த்தீங்களா? அது வரைக்கும் அப்படியே விட்டுருவோம். புளியோதரை வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம கோயில்ல குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டேஸ்ட் இருக்கும். சக்தி புளியோதரை வந்து யூஸ் பண்ணீங்கனாவே நீங்க வந்து கோயில்ல குடுக்குற டேஸ்ட் வந்துரும். பட் இது நான் வீட்ல தயாரிச்ச பொடியும் போட்டுருக்கேன். ஸோ நல்லாருக்கும் டேஸ்ட்டு. புளியோதரை பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா கட்டியாயிடுச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் கட்டி எண்ணெய் வந்து மேல வரணும். புளியோதரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சக்தி புளியோதரை ரொம்ப நல்லாயிருக்கும் மத்த கம்பெனிய விட. நான் ட்ரை பண்ணதுல சக்தி புளியோதரை வந்து நம்ம கோயில் டேஸ்ட்டு கொஞ்சம் கோயில்ல சாப்பிடுற புளியோதரை டேஸ்ட் வரும். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புளியோதரை பிடிக்கும். அ எப்போ பார்த்தாலும் புளியோதரைம்பாங்க. வெளிய கிளம்புனா புளியோதரை, கோயிலுக்கு போனா புளியோதரை. எனக்கெல்லாம் வெளிய போனா கோயில்ல போய் நல்லா சாப்பிடணும் அப்படி மாரி இருக்கும். பட் அவங்க மட்டும் புளியோதரை கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு புளியோதரை செய்வேன். அவங்க புளியோதரை நம்ம ஃபேமிலியே புளியோதரை பைத்தியம்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம். அவங்க எல்லாமே புளியோதரை எங்கே வெளியே போனாலும் புளியோதரை செஞ்சு பக்கெட்டாக கொண்டு போவாங்க எங்கள் மாமியார் வீட்லலாம். ஸோ அப்படியே பழகிட்டாங்க அவங்க. ஸோ உங்களில் எத்தனை பேத்துக்கு புளியோதரை பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ புளியோதரை யாருக்கெல்லாம் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லுங்கள். பட் எனக்கு புளியோதரை வந்து ஒரு 100க்கு 10% தான் பிடிக்கும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே. பார்த்தீங்களா எவ்வளோ கட்டி ஆயிடுச்சுன்னு. ஆனால் இன்னும் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் மட்டும் வெளியே வரும். அதோட ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 3/4 கிலோ போட்டிருக்கேன் அரிசி. ஓகேங்களா? 1 கிலோவுக்கு 3/4 கிலோ. ஒரு 3 1/2 கிளாஸ் அரிசி வரும் போட்டிருக்கேன் அரிசி. இது வந்து புளியோதரை போக வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதமும் வச்சுருப்பேன் அதுக்காக. பார்த்தீங்களா எப்படி பிடிச்சிட்ருக்குன்னு அடியில் பாருங்கள். அவ்வளோதான். எண்ணெயும் மேலே நல்லா வந்துடுச்சு. பார்த்தீங்களா தெரியுதா? நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? சரி, இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து எப்பயுமே சாதம் புளியோதரை செஞ்சு முடிச்சிடணும். சாதம் வைகிறதுக்குள்ளே புளியோதரை செஞ்சு வச்சிடணும். புளியோதரையும் சாதமும் ரெடியாக ஒரே நேரத்தில் செஞ்சிங்கன்னா ஸோ அதுக்குள்ளே புளியோதரை செஞ்சு முடிச்சிடலாம். சாதம் வந்து நல்லா வடித்து முடிச்சுட்டு சூடாக சாதத்தை போட்டு இதில் கிண்டினா தான் அந்த புளியோதரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுன சாதத்தில் கிண்டினிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ புளியோதரை மட்டும் எப்பயும் சூடாக கிண்டுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த புளியோதரை நல்லா அந்த சாதத்துக்குள்ளே போய் எல்லா சாதம் ஃபுல்லாக அந்த புளியோதரை டேஸ்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் புளியோதரையை. அப்புறம் புளியோதரைக்கு வந்து எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் அரை முடி தேங்காய் இருக்கு இல்லைங்க, அதை போட்டு வதக்கணுங்களா. இந்த எண்ணெயிலேயே அந்த தேங்காய் வதக்கணும். இது எதுக்கு இந்த புளியோதரைக்குன்னு செய்கிற சட்னினா, கார சட்னினா,
நீங்கள் ஒரு வெளியூர் புளியோதரை வந்து எப்பயுமே வெளியூருக்கு தானே கொண்டு போவீங்க அதை. ஸோ அந்த வெளியூர் போனீங்கன்னா ஒரு காலையில் 5 மணிக்கு செஞ்சீங்கன்னா மதியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கு 4 மணி கூட நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும், 5 மணி கூட ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம செய்கிற சட்னி கெட்டு போகக்கூடாது இல்லையா? ஸோ இப்படி எண்ணெயிலேயே நம்ம வதக்கணும்னா அது கெட்டு போகாது. அதுக்கு தான் இந்த எண்ணெயிலேயே ரொம்ப நேரம் வதக்குறோம். சரி, சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஆனால் எல்லா டைமும் நான் செய்ய மாட்டேன். ஹஸ்பண்ட் எப்பயாவது கேட்பாங்க இந்த சட்னி இந்த எண்ணெயில் வதக்கி செய்யறதுக்கு போட்டு 4 துண்டு தேங்காய் போட்டோமா அரைச்சம்மான்னு இருக்கும். சட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12, 15 வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் பொடி, ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 4 பூண்டு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. 4 பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு. தேங்காய் பார்த்தீங்களா நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாம். அது வதங்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும், நல்லா இருக்கும். இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே சேர்ந்து வதங்குது பார்த்தீங்களா எண்ணெயில். ரொம்ப ஒரு ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரைக்கும் போது தூள் உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா இதுலேயே கல் உப்புனா இதுலேயே போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ நான் கல் உப்பு போடுறேன். ஓகே, கல் உப்பு போடே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, இந்த சட்னி அரைச்சிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது அன்னதானத்துக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சியாச்சு. ஸோ சட்னியும் அரைச்சாச்சு. ஸோ இந்த கார சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. ஒரு 16 ஹவர்ஸ் வந்து ஷுவராக கெட்டி போகாது. ஸோ இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கார சட்னி இது செஞ்சு பாருங்கள். இது புளியோதரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில். ப்ளீஸ் எல்லோரும் இது நான் எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் கமெண்டில்